பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. ஆமென். ஸ்தோத்திரம். தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்லதவனே, ஜீவனுள்ள பிதாவே, ஸ்தோத்திரம். கிருபை இறக்க நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியான ஆண்டவரே, இந்த நல்ல ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, காலை வேலைக்காய் நன்றி சொல்லுகிறோம். காலை தோறும் அது கிருபைகள் புதிதாக இருக்கிறபடியால் நன்றி சொல்லுகிறோம். ஐயா, நாம் நிர்மலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே விட இறங்கல்கள் முடிவில்லை என்று சொல்லப்பட்ட பிரகாரமாக கர்த்தர் ஆண்டவரே ஊழியக்காரர் நாங்கள் குடும்பத்து பிள்ளைகள் சந்ததிகளும் விசுவாசிகள் குடும்பத்து பிள்ளைகள் சந்ததிகளும் ஆண்டவரே மட்டுமாக காக்கப்பட்டு வருகிறது. மகாபிரதான கிருபையாக இருக்கிறது. ஆண்டவரை தொடர்ந்து நீ நடத்தும். ஆண்டவரே யெகோவாயீரே, அப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள், ஆண்டவரே ஊழியத்தின் தேவைகள், சபையின் தேவைகள், ஊழியக்கார குடும்பத்தின் தேவைகள், விசுவாச குடும்பத்தின் தேவைகள், அப்பா சோத்திரம். ஐயா, உம்முடைய பிள்ளைகள் தொழில், வியாபாரம், வேலை, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தின் தேவைகள், அப்பா படிப்பின் தேவைகள், கர்த்தாவே திருமண தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் சந்தித்து நீர் தொடர்ந்து ஆசீர்வதித்து நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். யெகோவா நிசியான கர்த்தர் ஆவியா காவிக்குரிய ஜீவித்தில் குடும்ப வாழ்க்கையிலும் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ கர்த்தர் உதவி செய்து நடத்துங்க. யெகோவா ரஃபா கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் நல்ல தெய்வீக சுகத்தை கொடுத்து ஆண்டவரை எந்த பலவீனமோ சுகவீனமோ அப்பா வியாதியோ விக்கனங்களோ ஆபத்து நாசங்களோ மோசங்களோ ஒன்று ஆண்டவரே அணுகாதபடிக்கு வெளியெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்பா சோத்திரம். ஆண்டவரே சோத்திரம். ஐயா, திருமணத்தை ஏற்படுத்தி தந்த தேவன் ஆண்டவரே அப்படியாக ஆண்டவரே சோத்திரம். ஐயா அப்பா நமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே சபையில் திருமணத்துக்காக ஆண்டவரே இந்த வருஷத்தில் கர்த்தாவே 4 பேருக்கு அப்பா பேசி முடிவாக இருக்குன்னு ஒரு மகளுக்கும் கூட நமக்கு சுத்தமானால் இந்த வருஷத்தில் ஆண்டவரே திருமணம் நடக்க இருக்கிறது. இப்படியாக கர்த்தர் ஆண்டவரே சோத்திரம் சில வருஷங்களாகவே தொடர்ந்து ஜெபித்த ஜெபத்துக்கு ஆண்டவரே நல்ல பதிலை கொடுத்துருக்குறீங்க. அதே போல் இந்த வேலையில் நாங்கள் எந்தெந்த சபையிலெல்லாம் ஆண்டவரே சோத்திரம் திருமண வயதில் திருமணம் ஆகாமல் இருக்கிற அந்த பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் நினைக்கிறோம். ஒவ்வொரு சபைகளும் ஆண்டவரே வயது முதிர்ந்த ஆண்டவரே நிலவரத்தில் பெண் பிள்ளைகள் இராதபடிக்கு ஆண்டவரே குறிப்பிட்ட வயதில் ஆண்டவரே சோத்திரமையா ஏற்ற துணை கிடைக்க ஆண்டவரே வாழ்க்கை துணை அமைய கர்த்தர் நீர் உதவி செய்து நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்படியாக குழந்தை இல்லாத ஒரு பிள்ளைகளை திருமணமாய் குழந்தை இல்லாத அப்பா சோத்திர பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உம்முடைய ஜனத்திற்கு ஆண்டவரே குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆண்டவரே சோத்திர ஆசீர்வதித்து எங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே திருமண காரியங்களை கைகூடி வர பண்ண கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதில் தந்தீர். அதே போல் இந்த காரியத்திலும் ஆண்டவரே குழந்தை இல்லாத ஆண்டவரே சோத்திர நீண்ட வருஷங்களாக குழந்தை இல்லாத ஒரு குடும்பத்திற்கும் அல்லேலூயா சோத்திர திருமணமாகி சில வருஷங்களாக ஆண்டவரே சோத்திரம் குழந்தை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளையும் நினைக்கிறோம். ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து கர்த்தர் ஆண்டவரை அற்புதங்களை செய்து உடைய பிள்ளைகளுடைய சரீரத்தில் உடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தில் அப்பா சோதர் வீட்டில் கர்த்தர் சோதரமையா அப்பா சோதர சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் காண செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரை கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். இதனால் ஆராதனை ஒவ்வொரு பதியும் ஆசீர்வாதத்தை தந்ததுக்காக பாடல் பதி, ஆராதனை பதி, வேதவாசி பதி, ஜெபப்பதி, செய்தி பதி, காணிக்கு பதி ஆசீர்வாதத்தை தந்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம். அடுத்தது திருவிருந்து ஆராதனையும் கூட அப்பா சோத்திரம் நீர் ஆசீர்வதித்து 2 ஆராதனையும் திருவிருந்து பந்தியையும் கர்த்தருடைய பந்தியையும் ஆசீர்வதித்து தரப்போகிற தெய்வங்களுக்கு நன்றி சொல்கிறோம். ஜெபங்களும் பதில் தாரும் இரட்சகரை சுநாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென். சோத்திரம். இந்த நாளிலே ஒரு சத்தியத்தை தியானிக்க போகிறோம். கர்த்தரிடத்தில் கற்றுக்கொண்டு கை கொள்ள வேண்டியவைகள். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் வேதத்திலிருந்தும் நாம் கற்றுக்கொண்டு கை கொள்ள வேண்டியவைகள் நிறையா இருக்கிறது. சோதரம். ஆனாலும் கூட ஒரு குறிப்பிட்ட சோதரம் முக்கியமாக குறிப்பிட்ட காரியங்களை நாம் சோதரம் தியானிக்கணும். எக்காகிரமாக இருக்குது, அது கொஞ்சம் பாருங்கப்பா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சரியா இருக்கு. சோத்திரம். யோவான் 6ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க. எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிற பிரகாரமாக எழுதியிருக்கிறதே. ஆகையா பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவன் எவனும். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொன்ன அருமையான வார்த்தை.
ஆலோசனை. ஸ்தோத்திரம். எல்லாரும் வேதம் சொல்லுகிறது, சபையில் இருக்கிற எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள். அல்லேலூயா. எல்லாரையும் கர்த்தர் போதித்து நடத்த விரும்புகிறார். எல்லாரும் ஆண்டவர் போதித்து கற்றுக் கொடுக்கறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஒத்துழைக்கணும். நீங்கள் விரும்பணும். நீங்கள் அதுக்கு தான் கையில் அருமையாக யாருக்கும் கிடைக்காத பாக்கியத்தை, பழைய ஏற்பாடு இஸ்ரவேலருக்கு கிடைக்காத பாக்கியம் என்னது? இந்த பைபிள் அவங்கள்ட்ட கையில் ஒருத்தர் கையிலும் இருக்காது. சோத்திர விசுவாசிகள் ஒரு கையிலும் இருக்காது. ஊழியக்காரர்கள்ட்ட இருக்கும், ஆசாரியர்கள்ட்ட, இரண்டாவது ராஜாக்கள்கிட்ட இருக்கும். இது 2 பேருக்கு கண்டிஷனாக கொடுக்கப்பட்ட கட்டளை அவங்களுக்கு, அதனால் இருக்கும். ஆனால் விசுவாசிகளுக்கு இருக்க வேண்டியதில்லை. அவங்க போதிப்பாங்க. சோத்திரம். அந்த வார்த்தையை கேட்டு அவங்க நடக்கணும், அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி வேதத்தில் நான் ஊழியர்களாக நாங்கள் போதிக்கிறோம் மட்டுமில்லாமல், கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும், பல ஆலோசனைகளை வேதத்திலிருந்து ஊழியக்காரர்கள் மூலமாக கர்த்தர் கொடுக்குறார். அதே வேளையில் நீங்களும் வேதத்தை நீங்கள் வாசித்து கற்று அறிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. இந்த வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தி கொள்ளணும். சோத்திரம். எனக்கு நேரம் இல்லை, சோத்திரம், அதெல்லாம் சொல்லவே முடியாது. சோத்திரம். 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் ஜபத்துக்காக ஒதுக்கணும்னு சொல்லி குறைஞ்சபட்சம் ஆண்டவர் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதானு கேட்டார். அதனால் இன்றைக்கும் அது உண்டு. அன்றைக்கி ஒரு மணி நேரம் கூட பத்தாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோத்திரம் வளர்வதற்கு, கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகிறதுக்கு சோத்திரம் இன்னும் நாம் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பிதாவனத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவர்கள் எவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் என்னிடத்தில் வருகிறார்கள் என்று அவரே சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் நம்ம வந்திருக்கிறோம், அவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லா கற்றுக்கொண்டு வேத வசனத்தின்படி வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை முதல் வாசிங்க. சரி, நம்ம வாசித்த வேத பகுதி இல்லையா? எவ்விதமாக கிறிஸ்துவரிடத்தில் நாம் அதை கற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னா பாருங்கள், நல்ல அருமையான ஆலோசனைகளை கொடுத்துட்டு வருகிறார். புற ஜாதி ஜனங்கள், தேவனை அறியாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் எப்படி இருக்கிறாங்க, அவங்க என்னென்னலாம் காரியங்களை செய்கிறாங்க, மனம் போல் வாழ்கிறாங்க, பாவ வழியில் நடக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, அப்படி நீங்கள் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளல அப்படின்னு சொல்ல முன்கூட்டி சில வார்த்தைகளை சொல்கிறாரு. இப்போ 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்க. நீங்களும் விதமாக கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இப்போ 17லிருந்து 20 மறுபடியும் வாசிக்கலாம். காதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், யார் சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறார்? அப்போஸ்தலன் பவுல் எபேசிய சபைக்கு சாட்சியாக சொல்லி எச்சரித்தார். இன்னைக்கு உலகம் முழு இருக்கிற ஆண்டவருடைய சபைக்கு, கர்த்தருடைய சபைக்கு சோத்திரன், இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய சபையிலும் பேசுகிறார். கர்த்தர் என்ன சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறார் கர்த்தர்? அப்படி என்றால் ஆவியானவர் மற்ற புறஜாதிகள் பார்த்தீங்களா, மற்ற புறஜாதிகள், தேவனை அறியாத ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? தங்கள் வீணான சிந்தைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். எங்களுக்கோ கிறிஸ்டியன் சிந்தை உண்டாகிருக்கிறது என்று சொல்லி இதே அப்போஸ்தலன் பவுல் தான் சொல்லுவார். நமக்கு உண்டாகிருக்க வேண்டியது என்ன சிந்தை சொல்லுங்கள்? கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகணும், பரிசுத்த சிந்தை உண்டாகணும், ஆவியின் சிந்தை உண்டாகணும். நம்ம ஆவிக்குரியவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்த ஜனங்கள், சரிங்களா? அதனால சோத்திர பாவ சிந்தைகள் வர்றதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. இயேசு நாமத்தினால் கடிந்து கொள்ளணும். அப்போ பாவ சிந்தையை தூண்டுகிற பலவிதமான காரியங்களுக்கு மொபைலில் பலவிதமான குப்பைகள் வரும். அதெல்லாம் சோத்திர டெலீட் பண்ணி தள்ளி விட்டுறணும். சோத்திரம் அவசியமானதை அதிகமாக சோத்திர மொபைல் காரியங்களில் ரொம்ப பார்க்காதீங்க. அவசியமான ஆவிக்குரிய காரியங்கள்லாம் வருது. நல்ல துதி நல்ல ஃபாதருடைய பாடல்கள் வருது, நல்ல சிலருடைய நல்ல ஆலோசனைகள்லாம் வருது. நல்ல ஊழியர்களுடைய காரியங்கள் வருது. அதை கேளுங்க, பரவாயில்ல. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், நல்ல கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரயோஜனமான நல்ல கர்த்தருடைய சோத்திர வசனங்கள்லாம் போடப்படுகிறது. அதெல்லாம் பார்க்கலாம், அதெல்லாம் கேட்கலாம். சோத்திரம் பிரயோஜனமானது என்னென்று உங்களுக்கு தெரியும். அதில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு மனசில் எது சஞ்சலத்தை ஏற்படுத்துகிறதோ அது தேவ சித்தம் இல்லாத காரியங்கள். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். எது உங்களுக்குள்ளாக இது கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், உனக்கு பார்க்கும்போது அது பிரியமாக ஆவிக்குரிய காரியங்கள் எது இருக்குதோ, உங்கள் பக்தி விருத்திக்கு எதுவான காரியங்கள் எது இருக்குதோ அதை நீங்கள் பார்க்கும்போது கேட்கும்போது அது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் உங்களுடைய சோத்திரம் பரிசுத்த வாழ்க்கைக்கும் பிரயோஜனமாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா.
ஆமாம், சோத்திரம். தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள், ஆமாம், இதுக்கு முன்னாடி நடந்திருந்தாலும் இனிமேல் நடக்காதீங்கன்னு சொல்கிறார். ஆமாம், சோத்தர். இன்றைக்கும் கர்த்தர் பேசுகிறார். இதுக்கு முன்னால் வீணான சிந்தனைக்கு இடம் கொடுத்த நீங்கள் நடந்திருந்தீயா சபையாரே, சோத்தர் திருவிருந்து எடுக்க போகிற இந்த நாளிலே முழுமையாக ஒப்பு கொடுத்து இனி நடக்காமல் இருப்பீர்களாக. அல்லேலூயா. சரி, அடுத்த வசனம் பாருங்க. புத்தியில் அந்தகாரம் வந்துடுது. நல்ல கவனிங்க. வீணான சிந்தைக்கு இடம் கொடுத்தா புத்தியில் அந்தகாரம் வந்துடும். சோத்திரம். அந்தகாரத்தின் ஆவியை கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். புத்தியிலே அவர்கள் புத்தியிலே அந்தகாரப்பட்டு என்ன செய்கிறாங்க, தங்கள் இருதய என்னென்னலாம் உருவாகுது பார்த்தீங்களா? ஆண்டவருடைய பிள்ளைகளாக இல்லாதவங்களுக்கு வேத வசனம் இல்லை, சத்தியம் இல்லை, சபை கூடி வருதல் இல்லை, ரட்சிப்பு இல்லை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லை. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். தேவனை தேடுகிற காரியம் இல்லாதனால இதெல்லாம் வருது. புத்தியில் அந்தகாரப்படுறாங்க, வீண் சிந்தைகள் வந்துடுது, இருதய கடினம் உண்டாகிறது. தங்கள் இருதய கடினத்தினால தங்களில் இருக்கும் அறியாமை. என்ன அறியாமை? தேவனை அறியாமை, சத்தியத்தை அறியாமை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சோதர் தேவனை அறியாமை, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை சோதரம் அவருடைய போதனைகளை அவருடைய சத்தியங்களை அறியாமல் இருக்கிறாங்க. காரணம் என்ன? அவங்க கையில் வேதம் இல்லை. சோதரம் இதை அவங்க இது கிறிஸ்தவர்களுக்கு உரியது என்று நினைக்கிறதுனால இது எல்லா ஒரு சோத்திரம். இந்த பூமியில் பிறந்த எல்லா மனிதனுக்கும் உள்ள ஆலோசனைகள் வேதத்தில் இருக்குது. சோத்திர பூமியில் பிறந்த எல்லா மனுஷனும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அவர் யூதருக்கு மாத்திரமா தேவன்? அவர் சோத்திரம் சகல ஜனங்களுக்கும் தேவன் தானே, புறஜாதி ஜனங்களுக்கும் தேவன் தானே என்று வேதம் சொல்கிறது. அறியாமையினாலே என்ன செய்கிறாங்க? தேவனுடைய ஜீவனுக்கு, ஆமாம், தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராகி போயிடுறாங்க, அந்நியராக இருக்கிறாங்க. இன்னும் அப்படி நாம் இல்லை. தேவனுடைய ஜீவனுக்குள்ளாக சோத்திரம் நாம் ஆண்டவராய் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஞானஸ்நானம் எடுத்தபோது தேவனுடைய கிறிஸ்துவின் ஜீவனுக்குள்ளாக நாம் வந்தோம், புது சிருஷ்டியாய் மாறினோம். அல்லேலூயா. அந்த புது சிருஷ்டியாய் அங்கே சொல்லப்பட்டு பழைய மனுஷனை கலைந்து போட்டு அங்கே கீழே இருக்கும். சோத்திரம். தொடர்ந்து இதில் வாசிக்கலாம். ஆமாம். சரி, அது இருக்கட்டும். இது தொடர்ந்து வாசி தரலாம். என்ன செய்கிறாங்களாம்? உணர்வு இல்லாதவர்களாய். பார்த்தீங்களா? நல்ல கவனிங்க. உணர்வு இல்லாதவர்களாய் என்ன செய்கிறாங்க? என்னென்ன அசுத்தம் இருக்கும் எல்லாம் செய்கிறாங்கன்னு இருக்குது. சொல்ல புரியுங்களா? அசுத்தங்களையும் விரும்பி செய்கிறாங்களாம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க சபையாரே, கர்த்தருடைய பிள்ளைகளே, வாலிப ஜனமே, அருமையான மகனுங்களே, மகள்களே, ஆவிக்குரிய பிள்ளைகளே, எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை அறிவார். அல்லேலூயா. தேவ பயத்தோடு பக்தியோடு நடந்து கொள்ளுங்க. ஆண்டோட வருகை சமயமாக இருக்கிற காலத்தில் இருக்கிறோம். கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும். தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும், இல்லாட்டியும் கைவிடப்பட்டு போயிடுவோம். ரட்சிக்கப்பட்டு சகோதரம் கர்த்தருடைய வருகையில் நாம் போனால் தான் சகோதரம் நாம் கடைசி காலத்தில் சகோதரர் வாழ்கிற நாம் எப்பொழுதுனாலும் ஆண்டோடைய வருகை இருக்கும். நாம் ஆயத்தமாகி காத்திருக்கணும். ஜபித்து எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. உணர்வு இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. ஆண்டோடைய பிள்ளைகள் உணர்வு உள்ளவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் நீங்கள் எப்படி இருக்கணும்? நீங்களும் நானும் எப்படி இருக்கோம்? உணர்வுள்ள ஜனங்களாக இருக்கணும். சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு அவங்க நடப்பிக்கிறாங்க. சகலவித அசுத்தங்களையும் நாம் வெறுத்து ஒதுக்கணும். அல்லேலூயா. அப்புறப்படுத்தணும். சோத்திரம். என் வாழ்க்கையில் வேண்டாம், நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் பாவம் செய்யக்கூடாது, சோத்திரம், நான் அக்கிரமத்தை நடப்பிக்கக்கூடாது, நான் மீறுதலுக்கு உட்படக்கூடாது என்று சொல்லி நீங்கள் இதிலேருந்து விலகி நீங்கள் சோத்திரம் அவங்க ஆவலோடு நடப்பிப்பாங்க. காரணம் கேட்டால் மனுஷன் அணுவிக்கு தானேப்பா பிறந்தான். என்ன சொல்கிறாங்க? என்ன அனுபவிக்கிறது தான்? பாவத்தை அனுபவிக்கிறது தான் அனுபவிக்கிறதுன்றாங்க. சோத்திரம். நல்லா கவனிக்கணும். அப்போ ஆவலோடு நடப்பிக்கிறாங்களாம். சோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எந்த ஒரு நல்ல ரசிக்கப்பட்ட ஜனங்களுக்கு, ஞானஸ்நானம் எடுத்த ஜனங்களுக்கு, அபிஷேகம் பெற்ற ஜனங்களுக்கு அந்த உணர்வு என்ன செய்யும்? ஆவியானவர் உணர்த்துவார். மகனே, மகளே, இது ரொம்ப அசுத்தமான காரியம், இதை விட்டு விலகு, இது அசுத்தமான சோத்திர வழி, இதை விட்டு விலகு அப்படின்னு நம்ம பேசுவார். இடம் கொடுக்கணும். அப்படி சொல்லிட்டு தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். காம விகாரத்துக்குள்ளே நடத்துறது பல விதமான காரியங்கள். சினிமா, சீரியலு, கர்த்தர் சகோதரன் களியாட்டுகள் என்று சொல்லுகிறான காரியத்தில் தான் இதெல்லாம் வருது. அதனால் சுத்தமாக இதெல்லாம் வெறுக்கணும். வெறுத்தா தான் ஒரு ஜெயம் கொண்ட வாழ்க்கை வாழ முடியும், வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியுங்க. நான் சொல்கிறோம்னா நாங்கள் இதெல்லாம் சோத்திரம் ரசிக்கப்பட்ட காலத்திலேருந்து இதோட ஒதுக்கிட்டது காரியம். சோத்திரம் ஊழியத்துக்கு வந்த பிற்பாடு இல்லை, ரசிக்கப்பட்ட அந்த நாட்களில் இதெல்லாம் வேண்டாம் என்று இதெல்லாம் சினிமா பார்த்த ஆட்கள் தான்.
கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக அதெல்லாம் சோத்திரம் 35 வருஷத்துக்கு முன்னாடி மூட்டை கட்டி தூக்கி போட்டாச்சு. அல்லேலூயா. நீங்கள் எப்படி உங்களை கர்த்தர் அறிவார், உங்களை நீங்கள் அறிவீங்க. அல்லேலூயா. நான் யாரையும் சோத்திரம் யாரையும் நான் நேரடியாக பார்த்ததில்லை, எங்களுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் உங்களை பார்க்கிறார் என்ற பயத்தோடு நம்ம நடப்போமாக. அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்குறாங்கங்க, பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கல அப்படிப்பட்டவங்க. சரி, இன்னும் கீழே இருக்கிறது சில வார்த்தைகளை நம்ம, ஏன்னா பழைய மனுஷனை கலைந்து ஓடணுமா சுத்தமாக. சோத்திர திருவிருந்தில் பங்கெடுக்கிறேன்னா ஆண்டவரே இந்த நாளில் நீங்கள் சொல்லணும், பழைய மனுஷனை ஆண்டவர் என்ன இடத்துலேருந்து பழைய மனுஷியை என்னை விட்டு இந்த முற்றிலுமாக கலைந்து போடுங்க ஆண்டவரை, என்னை விட்டு அகற்றி போடுங்க ஆண்டவரை. அப்படி சொன்னால் தான் அதில் ஜெயம் கிடைக்கும். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இப்படியாம விதமாக நம்ம கற்றுக்கொண்டோமா ஆண்டவரை? ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தத்தில் பூரணம் உள்ளவர். அல்லேலூயா. நாமளும் எப்படி இருக்கணும் பரிசுத்தத்தில்? ஆமாம், உங்கள் பிதா பூரண சற்குணராக இருக்கிறது போல் நீங்களும் பூரண சற்குணராக இருக்க கடவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். பூரண சற்குணராக இருக்கணுமே. கர்த்தர் சோதரம் நினைக்காதீங்க, ஊழியர்கள் நீங்கள் இருக்கணும் இருப்பீங்க, எங்களால் முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, சோதரம் ஊழியர்களே நீங்கள் மட்டும் பரலோகம் போங்க, நாங்கள் இங்கேயே போமையே இருக்கிறோம்னு சொன்னீங்கன்னா அது சரியாக இருக்குமா? ஆமாம், அது ஐயா சொல்லுங்கள். நீங்கள் மட்டும் போங்க ஐயா, நாங்கள் வீடு இங்கேயே இருக்கிறையா. அந்த கிறிஸ்து காலத்தில் அவன்கிட்டலாம் அடிபட்டு உதப்பட்டு ஒரு வழியாகி அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்களா? எப்படி இருக்கிறீங்க? சோத்திரம் வேண்டாம். அவன் காலத்தில் நம்ம இருக்க வேண்டாம். பறந்து ஆண்டவரிடத்தில் போய் ஆண்டவருடைய சமூகத்தில் சோத்திரம் இருந்து பிற்பாடு 1000 வருஷம் அரசாண்டு நித்திய பிதாவின் நித்திய ராஜ்யத்துக்குள்ளாக நாம் பிரவேசிக்க ஆயத்தமாக இருப்போம். அல்லேலூயா. ஆமாம், அடிக்கடி இடையில இப்படி இந்த போதனையெல்லாம் கொடுக்குறீங்களே சோத்திரம், இது தாங்க உங்களை நித்திய ஜீவனுக்கு சோத்திரம். இந்த பூமிக்குரிய வாழ்க்கை முடிஞ்ச ஒரு 2 இடம் தான். ஒன்று நித்திய நரகமாக நித்திய பரலோகமா. இதுதான் எல்லா மனுஷனுக்கும் நியமிக்கப்பட்டு இருக்கிறது. நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறதுனால நம்ம சோத்திர நித்திய பரலோகத்தை வாக்கு பண்ணி இருக்கிறாரு. இதை சோதரிக்க வேண்டியது நம்முடைய கடமை தான். நல்ல கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்களுடைய முன்னோர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியாச்சு. எது? கானான் தேசத்தை ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு உங்களுடைய சந்ததிகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியாச்சு. அதை ஆண்டவருக்கு கொண்டு போய் சோத்திர நான் சுதந்திரிக்க பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. அது சுதந்திரிக்க வேண்டியது யாருன்னு தான் சொன்னார். நீங்கள் போய் அதை சோத்திரம் கானான் தேசத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கன்னு தான் சொன்னார். சுதந்திரிக்கிறதுக்கு வாக்கு பண்ணிட்டேன், அது சுதந்திரித்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. ஆண்டவர் நமக்கு பரலோகத்தை வாக்கு பண்ணிட்டாரு, அதை சுதந்திரிக்க வேண்டியது என்னுடைய உங்களுடைய கடமை. அல்லேலூயா. ஆமாம், இல்லை சோத்திரம் எல்லாம் அவரே பார்த்துக்குருவார் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. சோத்திரம் அவர் வாக்கு பண்ணிட்டாரு, ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறாரு. அதை சுதந்திரித்து கொள்ள வேண்டியது நம்ம பொறுப்பு. எப்படி? பரிசுத்தமாய் வாழ்ந்து, சாட்சியாய் வாழ்ந்து, உண்மையாய் வாழ்ந்து, உத்தமமாக வாழ்ந்து, நீதியாய் வாழ்ந்து, தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து, கர்த்தர் சோதரம் உண்டாட்டு. தூங்காதீங்க, விழித்திருந்து பாரு, கவனிங்க சத்தியத்தை. அந்த தூங்குறவர்கள் என்ன சொல்லியிருக்கேன், 2 ஆராதனைக்கு என்ன செய்யுங்க, வாங்கன்னு சொல்லிடுறேன். சோதரம் சரி, வாசிங்க, தொடர்ந்து வாசிக்கலாம். இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே, இயேசுவினிடத்தில் சத்தியத்தின்படியே, அந்த போதனையின்படியே கற்றுக்கொண்டு கேட்டறிந்து அவரால் என்ன செய்யுங்க, போதிக்கப்பட்டு இருக்கிறோமே. சோத்திரம். அந்தபடி நல்லக்குரிய, அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே, முந்தின நடக்கக்கூடிய ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகன்னு அர்த்தம், நடக்கக்கூடிய மோசமோ இச்சைகளெல்லாம் கெட்டு போகிற பழைய மனுஷனை, கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து போட்டு, வேண்டாம் பழைய மனுஷனுடைய வாழ்க்கை வேண்டாம். பழைய மனுஷனுடைய வாழ்க்கை வேண்டாம். நான் ஒரு புதிய மனுஷன் கர்த்தருக்குள்ளாக. சோத்திரம் எவர்கள் வேதம் சொல்லுகிறது இல்லை, சோத்திரம் ஐயா, புதிய மனுஷனை தரித்து கொண்டு இருக்கிறீர்களே என்று வேதம் சொல்லுகிறது. உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் என்ன செஞ்சது? ஒளிந்து போயிடும். பழையவெல்லாம் ஒளிஞ்சு போயிடுச்சா? ஆண்டவன் கேட்கலார், என்னையும் பார்த்து உங்களையும் பார்த்து கேட்குறார். பழையெல்லாம் முற்றிலுமாக ஒளிஞ்சு போயிடணும். அல்லேலூயா. பழைய சுவாபங்கள், பழைய பாவ எண்ணங்கள், பழைய பாவ வாழ்க்கை, சோத்திரம் எல்லாம் ஒளிஞ்சு போயிடணும். இருக்கக்கூடாது. ஒளிஞ்சு போன அர்த்தம் இருக்கக்கூடாது. நம்மள்ட்ட இருக்கக்கூடாது, நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடாது, பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடாது, பிள்ளைகள்கிட்ட இருக்கக்கூடாது. சோத்திரம் குழந்தைகள், சிறு சிறு பிள்ளைகள், அவங்கள நம்ம கற்றுக் கொடுத்து அவர்களை ஒரு வாலிப வயதில் தான் அவங்களுக்கு நன்மை தீமை தெரியும்.
அது வரைக்கும் அவர்களையும் நம்ம ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து காமிச்சு அவர்களை கிறிஸ்துவுக்குள் நடத்துவதற்கு கர்த்தருடைய பிள்ளைங்க நீங்கள் முயற்சி பண்ணணும். அது சபையும் சண்டே கிளாஸ் மூலமாக இன்றைக்கி மறுபடியும் சண்டே கிளாஸ் ஆரம்பிக்கிறோம். சோதரம் இதெல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்குறோம். சபைக்கு பெரிய பொறுப்பு இருக்குங்க. சோதரம் புதிய மனுஷனை என்ன செய்யணும்? புதிய மனுஷனை நீங்களும் நான் என்ன செய்யணுமா? தரித்து கொள்ளலாம். அது இது ஞானஸ்தானத்திலேருந்து வருகிற சத்தியம்தான். அது மறுபடியும் ஞாபகப்படுத்த வேண்டி இருக்குது. ஏன்னா கர்த்தர் சகோதரர் உண்டாகட்டும், கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் மறந்திருந்தால் அதை ஞாபகப்படுத்தி உங்களுக்கு போதிக்க வேண்டியது, புத்தி சொல்ல வேண்டியது ஊழியருடைய கடமை. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் எப்படி இருக்கும் அந்த வார்த்தை பாருங்கள். தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன். ஆமாம் சோதர தேவனுடைய சாயல் இல்லாத காரியம் என்னது அப்படின்னா பழைய மனுஷன். சரி, அடுத்த வசனம். ஒரு அவையங்களாக இருக்கிறப்ப பொய்யை கலைந்து மெய்யை பேசுகிறீங்களா? உண்மையை மட்டும் பேசுகிறீங்களா? பொய்யும் அப்பப்போ கொஞ்சம் கலந்துருதா? பொய் வேண்டாம். அல்லேலூயா. பொய்யான காரியங்கள் சோத்திர ஆண்டவர் வெறுக்கிறவர் காரியம். அதனால் உண்மையவே பேச நம்ம கற்றுக்கொள்வோம். சரி, ரைட்டு. அதில் நிறைய அருமையான ஆலோசனைகளை. ஏன் நிருபங்களை நிறையா படிக்கணும் தெரியுமா? சுவிசேஷத்தையும் படிக்கணும், நிருபங்களையும் படிக்கணும். நிருபங்கள் தான் கர்த்தருக்குள்ளாக நம்ம வளருவதற்கு வேண்டிய நல்ல போதனைகளை கொடுக்கறது. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நல்ல பல ரகசியங்களை ஆவிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்தி நிருபங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதே போல் மற்ற பரிசுத்தவான்களுக்கும் அவங்களுடைய நிருபங்கள் மூலமாக நல்ல அருமையான ஆழமான சத்தியங்களை நல்ல வசனங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். உண்மைதான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து உபதேசம் கற்றுக்கொண்டு கை கொள்ள வேண்டும். ஒரு 7 காரியங்களை வேகமாக சொல்கிறேன். சோத்திரம் என்ன நான் செய்யணும்னா உபதேசம் கற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ள வேண்டும். சோத்திரம் கர்த்தர் இடத்துல சொல்லலாம் அல்லது வேதத்திலிருந்து கை கொள்ள வேண்டியவைகள் என்னென்ன? ஏசியா 29:24, அப்போஸ்தலர் புஸ்தகம் 2:42 வாசிங்க. ஏசியா 29:24. வாங்க, இஸ்ரவேல் ஜனங்களை வழிதிப்பு போகிற இருதயமுடையவர்களாக இருந்தார்கள். நல்ல கவனிங்க. ஆண்டவர் நம்முடைய புதிய ஏற்பாடு சபையாராகி நாம் வழிவி போகிற இருதயம் நமக்கு வேண்டாம். அல்லேலூயா. நம்முடைய ஜபத்தில் ஒன்று இருக்கணும். ஆண்டவர் சோத்திரம், நான் உறுதியுள்ள இருதயமுடைய மனதுடைய தேவனுடைய பிள்ளையாய் வாழ எனக்கு கிருபை செய்யுங்க. அல்லேலூயா. வழிவி போகிற இருதயம் பாருங்கள், அது அவங்க உறுதியாக கர்த்தருக்காக நிற்க மாட்டாங்க. அப்படி தான் போயிட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்க. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. வலிவு போகிற மனதை உடையவர்களை, அப்படிப்பட்டவர்கள் கூட கர்த்தர் என்ன செஞ்சிருவார்? மாற்றிடுவாராம், புத்திமான்களாக்கி. நீங்களாம் முறுமுறுக்க மாட்டீங்கல்ல? முறுமுறுக்கிறதுனா என்னென்ன தெரியாது தெரியுமா? அப்படி தெரியும், ஆனாலும் கூட என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது அப்படின்றீங்களா? சோதரம் இன்னும் வசனம் இப்படிலாம் இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசணுமா? இந்த ஊழியக்காரர் அப்படி நைஸாக அப்படியே தடவி கொடுத்துற மாதிரி மொத்த சோதரம் அப்படி இப்படி பண்ணக்கூடாதா? எப்படி இவ்வளோ இதாக பேசுகிறாங்க, ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்க? ஒரு சிலருக்கு லைட் டீ பிடிக்கும், ஒரு சிலருக்கு ஸ்ட்ராங் டீ பிடிக்கும். அதே மாதிரி காப்பி கூட ஒரு சிலர் லைட்டாக போட்டு குடிப்பாங்க, ஒருத்தர் ஸ்ட்ராங்காக போட்டு குடிப்பாங்க. சரி, அது அவங்களோட பிரியம். இந்த வசனங்களில் வந்து எப்படி இருக்குது? முகஸ்துதி பண்ணுற மாதிரி வசனங்கள். ஆமாம், ஒருத்தர் கிறிஸ்துக்குள் தேறினவர்களாக நிறுத்த முடியாது. அல்லேலூயா. நல்ல உறுதியான வசனங்கள், சத்திய வசனங்களை அது தெளிவாக சொல்லணும். வேத வசனத்துலேருந்து தானே விளக்கி சொல்கிறோம், அவ்வளோதானே. சோதரர் நம்ம புதுசாக கண்டுபிடிச்சா சொல்கிறோம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ சோதரர் முறுமுறுக்கிறவர்கள் உபதேசம். சோதரர் இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் 10 முறை முறுமுறுத்தவர்கள் எங்கே போகலையா? தேவனை குறித்து முறுமுறுத்தவர்கள். ஆமாம் சோதரம், ஆண்டவருடைய பிள்ளைங்க யாரை குறித்து முறுமுறுக்க வேண்டாம். அல்லேலூயா. இந்த மாதிரி முறுமுறுக்கிற சுபாவம் அங்கே நல்லதில்லை. லேசாக நம்ம நினைக்கிறோம். முறுமுறுக்கிறது என்னது? நேரடியாக பேசி யாருக்கூட கணவனை வந்து நேரடியாக முறுமுறுக்க முடியாது. அதனால் என்ன செய்வாங்க? மறைமுகமாக ஏதாவது அப்படியே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. கர்த்தர் சகோதரர் உண்டாகட்டும், ஏன்னா கோவிச்சுக்கிடுவார், ஏதாவது சண்டை போடுவார் அப்படின்ட்டு ஒரு சிலர் நினச்சி உலக பிரகாரமாக இப்படிலாம் பார்த்துருக்குறேன் நான். உங்கள் வீட்டில் இப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன் கர்த்தருக்குள்ளாக. அல்லேலூயா. சகோதரன் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதே போல் கணவர் கூட சில பேர் முறுமுறுக்கிறவர்கள் இருப்பாங்க. இந்த முறுமுறுக்கிற சுபாவத்தை இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட சொல்லி இந்த சுபாவம் வேண்டாண்டவரை அதான் ஃபாதர் பண்ணார். சோத்திரம், துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், வந்துடுவானா வீட்டுக்குள்ளே. யாருக்குள்ளே? முறுமுறுக்கிற வீட்டுக்குள்ளே என்னது? சாத்தான் வந்துடுவானா.
நம்ம சாத்தானை கூப்பிட்ற ஆளுகள் இல்லை, சாத்தானை துரத்துகிற ஆளுகள். அல்லேலூயா, துரத்துகிற ஆளுகள் தானே. முறுமுறுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நல்லா நீங்கள் ஸ்தோத்திரம், துதி, நல்ல பாடல்கள், நல்ல ஸ்தோத்திரமே நிறைய சொல்லுங்களேன். இந்த முறுமுறுப்பே வராதுங்க. முறுமுறுப்பு ஒரு அவிசுவாசத்தின் அடையாளம் தெரியுமா உங்களுக்கு? லேசாவா இல்லை, ஒரு 10 முறை முறுமுறுத்தவர்கள், அவிசுவாசப்பட்டவர்கள் வர முடியாதுன்னு சொல்லிட்டா. முறுமுறுப்பு அவிசுவாசத்தை கொண்டு வந்துடும். நீங்கள் லேசாக நினைக்காதீங்க சில காரியங்கள்லாம். அதனால தான் சொல்கிறார், முறுமுறுக்கிறவர்கள் உபதேசம் கற்றுக்கொள்வார்கள். அப்படின்னா ஒரு நல்ல மாற்றத்தில் வந்துடுவாங்கன்னு அர்த்தம். சோதர் தேவன் விரும்புகிற மாற்றம் என்னது? வழி போகிற மனதை உடையவர்கள் புத்திமான்களாக இருவார்கள், முறுமுறுக்கிற உபதேசம் கற்றுக்கொள்வார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் வழி போகிற மனதை உடையவர்களாக இருந்தார்கள், முறுமுறுக்கிறவர்களாக இருந்தார்கள். அதனால தான் கானானை சுதந்திரிக்க முடியல. நம்ம பரலோகத்தை சுதந்திரிக்க வேண்டும். அல்லேலூயா. சொல்கிற சத்தியம் புரியுதா? புரிகிற மாதிரி இருக்கா? நல்லாவே புரியுதா? இல்லை, புரியலன்னு இன்னொரு தடவை சொல்கிறேன். மறுபடியும் சொன்னோன்னா இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகும், அவ்வளோதான். சரியா? சரி, உபதேசம் கற்றுக்கொள்ளுங்கள். அடுத்து கீழ்ப்படியை கற்றுக்கொண்டு கை கொள்ள வேண்டும். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9. அவர் ஆண்டவராய் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் தேவகுமாரனாய் இருந்தோம்னு அர்த்தம். பட்ட பாடுகளினாலே அவருக்கு வந்த பாடுகள் நல்ல கவனிங்க. அந்த பாடுகள் என்ன செஞ்சிச்சு? கீழ்ப்படுதலை கற்றுக் கொடுத்துச்சு. நம்முடைய வாழ்க்கையில் சோத்திரம் பாருங்கள், சில பாடுகள் கீழ்ப்படுதலை கற்றுக் கொடுக்கும். அதனால் என் வாழ்க்கையில் பாடுகளே வேண்டாம். சோத்திரம், சில கஷ்டங்கள் வழியாக ஆண்டவரே என்னை நடத்தவே வேண்டாம் என்று சொல்ல வேண்டாம். அல்லேலூயா. ஆண்டவரே, அப்போ பாருங்க சங்கீதக்காரன் சொல்கிறார், நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனாலே நமது பிரமாணங்களை உபத்திரப்பட்டது நல்லதுன்னு எடுத்துக்கிட்டாங்க பரிசுத்தவான்கள், தேவனுடைய ஜனங்கள். நாமும் கூட ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவனுடைய ஜனங்களாக இருக்கிறோம். சில பாடுகள் வரும்போது முறுமுறுக்கிறதோ, சோத்திர அங்கலாய்க்கிறதோ, சோத்திர நம்முடைய வாழ்க்கையில் வியாதி என்கிற பாடு வருது. வேறு கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், இது தொழிலில், வியாபாரத்தில், வேலையில் சோத்திரம். ஆமாம், இப்போ சில பாடுகள் மற்றவர்களால் வருது. அதிகாரத்தில் உள்ளவர்களால் சில விதமான பாடுகளை ஆண்டவருடைய பிள்ளைகள் சந்திக்கிறாங்க. அப்போ சோதர் கீழ்ப்படுதலை, பட்ட பாடுகளினால் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். நம்முடைய வாழ்க்கையில் சில பாடுகள் நமக்கு கீழ்ப்படுதலை கற்றுக் கொடுக்கும். அதை நம்ம என்ன பண்ணணும்? சகித்து நம்ம ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து பாருங்க, தாம் பூரணனான பின்பு அவருக்கு மட்டும் இல்லை, நல்ல கவனிங்க, பட்ட பாடுகளெல்லாம் அவர் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டவர் மட்டும் இல்லை, நம்மையும் அப்படிப்பட்ட பாடுகள் மத்தியில் கீழ்ப்படுதல் கீழ்ப்படுகிறத்தக்கதாக நம்ம நடத்துகிறார், உதவி செய்கிறார். அந்த அப்படியாக நடப்பதற்கு நமக்கு கிருபை தருகிறார்னு அர்த்தம். தாம் பூர்ணராகிட்டாரா? ஏசப்பா பூர்ணராகி இன்னைக்கு சோதரம் தேவனோடு கூட இருக்கிறார், பிதாவோடு கூட இருக்கிறார். சோதரம் பூர்ணரான முன்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும், நீங்களும் நாளும் எப்படி இருக்கணும்? கீழ்ப்படுகிற ஜனங்களாக. உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா சபையும் தேவனுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும், கர்த்தருடைய போதனைக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பு. என்ன ரட்சிப்புங்க? ஆமாம், கர்த்தர் கொடுக்குற ரட்சிப்பு நித்திய ரட்சிப்பு. அல்லேலூயா. நித்திய ரட்சிப்பு. நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு என்ன செய்கிறாரு? காரணமாயிட்டார். ஆமாம் சோதரன், நித்திய ரட்சிப்பு, நித்திய ஜீவன். அதுக்கு பேரே பாருங்கள், நித்திய ஜீவன். தேவன் தருகிற நித்திய வாழ்க்கை, முடிவில்லாத வாழ்க்கைக்கு தான் இந்த ரட்சிப்பை பெறும்போது தான் நித்திய வாழ்க்கையை பெற முடியும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, அடுத்து பார்த்திங்கன்னா எபிரேயர் 3:18-19 வாசிட்டோம்ல. சரி, ரைட். அடுத்து பார்த்திங்கன்னா கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்ள வேண்டும். எபிரேயர் 3:18-19 வாசித்தோம்னா வாசிக்கலாம். பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில், யார்? இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்கிறார். நல்லா கவனிங்க, அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க. என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில் என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்கள் குறித்து அல்லவா? பாருங்கள், கீழ்ப்படியாதவர்கள் குறித்து தான் அவர் சொன்னார். சோத்திரம். அந்த அதிகாரம் ஃபுல்லாக அவங்களுடைய அவிசுவாசம், கீழ்ப்படியாமை, முரட்டாட்டம், மனக்கடினம், இந்த காரியங்கள்லாம் சொல்லப்பட்டு வந்துக்கிட்டே இருக்கும். எதுக்கு சொல்லப்பட்டிருக்குது? அவங்களுடைய காரியங்கள்லாம் நாம் எச்சரிக்கையாக இருந்து அவர்களைப் போல நடக்காதபடிக்கு. அல்லேலூயா. அதுக்காகத்தான். சோத்திரம். சரி, அதனால் அவருடைய பழைய ஏற்பாடு காரியங்கள்லாம் ஏன் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது? பாருங்க, 39 புஸ்தகம்
ஸ்தோத்திரம். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தான் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 27 புதிய ஏற்பாடு புத்தகத்தில் ஸ்தோத்திரம் புதிய ஏற்பாடு சபைக்குள்ள அநேக சத்தியங்கள் இருக்கிறது. நம்ம ரெண்டும் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சேர்ந்து தான் முழு வேதாகமத்தின் சத்தியமும் நம்ம அறிஞ்சிருக்கணும். அதில் ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்கூடாமல் போனார் என்று பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். 19 வாசிச்சா? சரி, ரைட்டு, போதும். அடுத்து, கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்ள வேண்டும். எதற்கு பயப்பட கற்றுக்கொள்ள வேண்டும்? யாருக்கு? கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்ள வேண்டும். உபாகமம் 4:9 வாசிங்க. ஓரேபிலே உன் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும்போது, யார்? மோசே சொல்றாரு, கர்த்தர் என்னை நோக்கி ஜனங்களை என்னிடத்தில் கூடி வர செய்து, இன்னைக்கு அதை தான் பண்ணுறாரு. அவருடைய வார்த்தையை கேட்கும்படி பண்ணுகிறார். சபைக்கு கொண்டு வந்து ஜனங்களை, ஆண்டவருடைய பிள்ளைகளை கொண்டு வந்து கேட்க பண்ணுகிறார். சரி, வாசிக்கலாம். அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீங்களும் நாளும் சோத்திரம் எப்படி இருக்கணுமா? பூமியில் சொல்லுங்களேன், உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எப்படி இருக்கணுமா? ஆண்டவருக்கு பயந்து இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நாம் பூமியில் ஆண்டவருக்கு பயந்து வாழணும். பயந்து வாழ்கிறது என்பது என்ன? சோதரோட வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னு இருக்குது. அந்த வசனங்கள்லாம் நம்ம பார்ப்போம். அப்போ எனக்கு பயந்து இருக்க முடியும். அவைகளை கற்றுக்கொண்டு, நல்லா அந்த கற்றுக்கொண்டுகின்ற வார்த்தையை கவனிங்க. கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்வார்கள்? பெற்றோர்கள் கற்றுக்கொண்டு கை கொண்டு பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்து சோதரர் கைக்குள்ள வைக்கணும். அல்லேலூயா. அப்போ அவங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து கைக்குள்ள வைப்பாங்க. பேர பிள்ளைகளா வாய்ப்பு இருக்கா? ஆமாம், சோதரர் நம்மோடு கொடுத்து வளர்கிறாங்களா? அவளுக்கும் கற்றுக் கொடுக்கணும், கைக்குள்ள வைக்கணும். நாமும் கற்றுக்கொண்டு கை கொள்ளணும், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து கை கொள்ள வைக்கணும், பேர பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து கை கொள்ள வைக்கணும். அடுத்த தலைமுறைக்கு நம்மளுக்கெல்லாம் முடியுதோ இல்லையோ செய்யணுங்க. இதெல்லாம் வேதம் சொல்லுது. சரி, ரைட்டு. அடுத்து நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 17 வசனம். நீதிமொழிகள் 8:13. நீதிமொழிகள் 23:17. உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள, பாவிகளாக இருக்கிறாங்க, அவங்க மேலே பொறாமை கொள்ள வேண்டான்னு இருக்குது. பாவிகளாக இருக்கிறாங்க, அவங்க மேலே அவன் எப்படி பண்ணுறான், இவன் இப்படி பண்ணுறான்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. அவங்க எப்படி இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க, அது சோதரம். அதை பெருசாக நம்ம பேசிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அரசியலாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட முறையில் எந்த மனுஷனுடைய காரியமாக இருந்தாலும் சரி, வேண்டாம், பொறாமை வேண்டாம், பொதுவாகவே வேண்டாம். அது சோதரம், அவங்க சோதரம் தவறு பண்ணுறாங்க, அதெல்லாம் உண்மைதான். ஆனாலும் கூட நம்ம பொறாமை கொள்ளக்கூடாதுன்னு தான் வேதம் சொல்லுகிறது. அதோட கீழே உள்ளதான் முக்கியம். நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்களும் நானும் தினந்தோறும் எப்படி இருக்கணுமா? கர்த்தரை பற்றும் பயத்தோடு இருக்கணுமா? சொல்ல தினந்தோறும். ஏதோ ஒரு நாள் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு வாழ்ந்தேன், அல்லது ஒரு வாரம் இருந்தேன், அல்லது சோத்திரம் ஏதோ ஒரு வருஷம் இருந்தேன் அப்படின்னு இல்லை. எல்லா நாளும், எல்லா மாதமும், எல்லா வருஷமும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு நம்ம வாழணும். அல்லேலூயா. நீதிமொழிகள் 8:13. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா டக்குன்னு உங்களுக்கு என்னன்னு கேட்டால் பதில் சொல்ல தெரியணும். எது? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். 8:13ன்றதை மறக்கக்கூடாது. நீதிமொழிகள் 8:13. சரி, போதும். நீதிமொழிகள் 1:7. அப்படி பயந்து இருக்கிறவங்க தான் கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஞானம். உங்களுக்கு வேணும்னா, தேவ ஞானம் வேணும்னா, அதை பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும்? நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ்ந்து கொண்டே இருக்கணும். ஞானம், தேவ ஞானம் கிடைக்கும். தேவ ஞானத்தை கொடுத்துருவார். நம்ம கேட்கலாமலே கொடுப்பாருன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? யாக்கோபு புத்தகத்தில் அதை நம்ம பின்னாடி பார்க்க. ஒன்று ஞானத்தில் குறைவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பந்தமாய் கொடுக்குறோம், ஒருவரை கடிந்து கொள்ளாதராகிய தேவனிடத்தில் கேட்க கடவுள் அப்பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்படும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இரக்கம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன செய்ய கற்றுக்கொள்ளணும்? வேகமாக வசனங்கள் வாசிங்க. மத்தேயு 9:13, லூக்கா 6:36. மத்தேயு 9:10. ஏப்பா, ஒருத்தர் வாசிக்கும் போது இன்னொரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 9:13, லூக்கா 6:36. எது அல்ல? பலியை அல்ல. அப்பனா என்ன? மிருக பலியே அல்ல. ஆடு மாடு
புறா குஞ்சுடைய பள்ளியை நான் நான் அதை விரும்பலை. புதிய ஏற்பாட்டில் ஏசப்பா அதை விரும்பினாரா? எதை விரும்பினாரா? இரக்கத்தை விரும்புகிறேன் என்பது கருத்து இன்னதென்று போய் என்ன செய்யுங்க, கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொள்ளணும். சோதரம். ஆமாம், இன்றைக்கும் நியாய பிரமாணத்தின்படி தான் நம்ம நடக்கணும். சனிக்கிழமை சர்ச்சு வச்சு அப்போ அந்த பழைய ஏற்பாடு இஸ்ரவேலர்களை போல் நம்ம நடந்து கொள்ளணும்னு சொல்கிற கொள்கை உடையவர்களாம் இருக்கிறாங்க. அப்படி அல்ல. நீதிமான்களே அல்ல, பாவிகளே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். சோத்திரம். சரி, அடுத்து லூக்கா 6:36. ஆகையால் நம்முடைய பிதா எப்படி இருக்கிறாருங்க சொல்லுங்க? இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? இரக்கமுள்ளவர்களாக இருக்கணும். மத்தேயு 5:7 என்ன சொல்றாரு? இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள். ஆமாம், சோத்திரம். மனப்படாமல் தெரிஞ்சிருக்கிற வசனம். இரக்கமுள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள், அவர்களுக்கு தான் என்ன கிடைக்குமா? இரக்கமே காட்டாத மனுஷனுக்கு இரக்கம் கிடைக்காதுங்க. நான் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டணும். அல்லேலூயா. ஆமாம், நமக்கும் கீழான நிலையில் உள்ளவர்களுக்கு இரக்கம் காட்டணும். இரக்கம் காட்டி உதவி செய்யணும், நன்மை செய்யணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை நம்ம வெளிப்படுத்தணும். அன்புள்ளவர்கள் என்பதை வெளிப்படுத்தணும். கிறிஸ்தவர்கள் என்றாலே அன்புள்ளவர்கள் என்று சோத்திரம் உலகம் கண்டுகொள்ள வேண்டும். அல்லேலூயா. இது காலப்போக்கில் கொஞ்சம் மங்கி போயிருக்கிறது, இருக்கக்கூடாது. சோத்திரம். இரக்கமுள்ளவர்களாய் அன்புள்ளவர்களாய் தேவனுடைய மனதுருக்கத்தை வெளிப்படுத்துவர்களாய் நாம் இருப்போமாக. மனநுமையமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பிலிப்பியர், இதில் ஒரே வசனம் மட்டும் சொல்கிறேன், தெரிஞ்ச வசனம் தானே. பிலிப்பியர் 4:11-12. நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டார். அவர் வாழ்க்கையில் நாமும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ளணும். எப்படி மனரம்யமாக இருப்பது? வேதத்தில் நமக்கு ஆலோசனை இருக்குது. இங்கே கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். 11:12. சரி, தொடர்ந்து பல வசனங்கள் இருக்குது, எல்லாத்தையும் வாசிக்க நேரம் இல்லை. என் குறைச்சல் இல்லைன்னா நான் இப்படி சொல்லுகிறதில்லை, எப்படி சொல்லுகிறது என்று முன்னாடி வசனங்களை வாசித்து பார்த்துக்கொள்ளுங்க. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் பாருங்கள், சோத்திரம். அவர் ஒரு ஊழியக்காரர், கல்யாணம் பண்ணாதவர், அப்படி இருந்தார் அப்படின்னு சொல்ல முடியாது. சோத்திரம். எது பொதுவாக எல்லாருக்கும் உள்ளது. ஊழியர்களாக இருக்கட்டும், விசுவாசிகளாக இருக்கட்டும், சோத்திரம் பொதுவானது. சோத்திரம். எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க அவர் கற்றுக்கொண்டார். நாமும் கற்றுக்கொள்ளணும். எப்படி அப்படின்றது அடுத்த வசனம் இருக்குது. பாருங்க, தாழ்ந்திருக்கவும் என்ன செய்யணும்? இருந்தாலும் சோத்திரம் பண்ணி சோத்திரம் இருந்தால் என்ன செய்யணும்? சோத்திரம் சிக்கன், ஃபிஷ்ஷு, இதெல்லாம் நம்ம நான்வெஜ்ஜு எடுத்து சாப்பிட்லாம். இல்லையா, காசு கம்மியாக இருக்குதா, என்ன செய்யலாம்? ஆமாம், கஞ்சி போட்டு ஊறுகாய் வச்சு இல்லாட்டினா என்ன துவையல் வச்சு என்ன செய்யலாம்? சாப்பிட்லாமா? நல்லா, நான் இது மட்டும் தான் சாப்பிடுவேன், மட்டன் சிக்கன் இருந்தால் தான் எனக்கு சாப்பாடு இறங்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த நிலையிலும் மனரம்யாக இருக்கும் கற்றுக்கொள்ளன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் எப்படி? நான் அப்படி கற்றுக்கொண்டேன். இப்போ அந்த பவுல் மாதிரி நானும் இந்த பவுல் கற்றுக்கொண்டேன். சரிங்களா? தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் அப்படி தெரியும். தாழ்மையான ஒரு சூழ்நிலை வரும்போது அது ரைட், ஓகே. வாழ்ந்திருக்கவும் சரி ரைட், கர்த்தர் கொடுத்தாருன்னா சாப்பிடுவோம். இல்லையா, சோத்திரம் பண்ணி இருக்கிறத சாப்பிடுவோம். இருக்கிற சோத்திரம் ஒரு சின்ன வீடு தான் கிடச்சிருக்குதா, ரைட்டு, சோத்திரம். ஒருவேளை கொஞ்சம் விசாலமாக இருக்குதா, அதுக்கும் சோத்திரம். கர்த்தர் கொடுத்துருக்கிறாரா? சொந்த வீடு கொடுத்துருக்கிறாரா? சோத்திரம். வாடகை வீடு தான் கொடுத்துருக்கிறாரா? அதுக்கும் சோத்திரம். அல்லேலூயா. உதாரணத்துக்கு இதெல்லாம் இப்பெல்லாம் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஆமாம், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், அவர் கற்றுக்கொண்டார். வாழ்ந்திருக்கவும் என்ன கற்றுக்கொண்டார். நாமும் அப்படி தான் இருக்கணும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும். அடுத்து என்ன சொல்கிறார்? பட்டினியாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால் பட்டினியாக இருக்கலாம். பட்டினியாக இருந்தால் ஏதாவது ஒன்று ஆயிருமா? நமக்கு ஒன்றும் ஆகாது. பட்டினியாக இருந்தோம்னா நல்ல உபவாசத்தை கற்றுக்கொள்ளலாம். சிலர் என்ன பண்ணுவார் கர்த்தர், சோத்திரம் உபவாசம் இருக்க மாட்டாங்க. சில பட்டினி போட்டு என்ன பண்ணுவார்? கற்றுக் கொடுப்பார். உங்களுக்கு எப்படி? உபவாசம் எடுத்து உபவாசத்தில் என்ன செய்யுங்க? வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்துக்கு வாங்க. கர்த்தர் சோதரம் உபவாசம் இருந்து வாங்க, ஜெபம் பண்ணுவோம். ஆமென், அல்லேலூயா. பரிபூர்ணமடையவும் குறைபடவும் போதிக்கப்பட்டேன். பார்த்தீங்களா? பரிபூர்ணம் வரனாலும் சோத்திரம். எல்லாத்துக்கும் சோத்திரம் பண்ணி பாருங்கள். இதில் நீங்கள் தேறினவர்களாக மாறிடுவீங்க. அப்படி தான் தேறினவராக மாறினார் அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் பாருங்கள், எத்தனை பேருக்கு இன்றைக்கி முன்மாதிரியாக அவருடைய நிருபங்கள், அவருடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. பார்த்தீங்களா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதற்கு மேலாக, அல்லேலூயா, எல்லாவற்றையும் நமக்கு முன்மாதிரியாய் வாழ்ந்து நாம் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்வதற்கு நமக்கு வழிகளை திறந்தார். அல்லேலூயா.
ஆமாம், சோத்திரம். அப்போஸ்தலனாகிய பேதுரு அருமையாக அந்த வார்த்தையை சொல்லுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, கர்த்தர் அடுத்து கர்த்தருக்கு 12 வரைக்கும் வாசித்தாச்சில். அடுத்து சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்க கற்றுக்கொள்ளணும். ஏசப்பா சொன்னாரா? மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29வது வசனம். இன்னும் ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். வாசிக்கலாம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29, 30. மத்தேயு 11, 29, 30 போடுங்கப்பா. ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். பார்த்தீங்களா? சோத்திரம். ஆண்டவர் அப்பா, நம்முடைய அப்பா எப்படி இருக்கிறாரு? ஏசப்பா சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறார். நம்ம எப்படி இருக்கிறோம்? நீங்களும் நானும் கூட சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கணும். அல்லேலூயா. இந்த சாந்தமும் மனத்தாழ்மையை ரொம்ப விசேஷித்த குணங்க. சாந்த குணம் இருக்கிறவங்க ரொம்ப சோத்திரம், டென்ஷன் ஆக மாட்டாங்க. சிலர் எதுக்கு எடுத்தாலும் டென்ஷனு. அவர் அதெல்லாம் டென்ஷன் இல்லாமல் எப்படிங்க இருக்க முடியும்? தொழிலில் டென்ஷன், வேலையில் டென்ஷன், குடும்பத்தில் டென்ஷன், வீட்டில் டென்ஷன் இருப்பாங்க. நீங்கள் எப்படி? சோதர இயேசுவின் நாமத்தினால டென்ஷன்லாம் ஒழிவதாக. அல்லேலூயா. சாந்தம் உண்டாவதாக. ஆமேன்னு சொல்லுங்கள். சோத்திரம். ஆமாம், இடம் கொடுக்க வேணாம். கர்த்தருக்கு சோதரம் உண்டாகட்டும். கர்த்தர் சோதரன் நம்ம எல்லாம் சாந்த குணமுள்ளவர்களாய், அல்லேலூயா, ஊழியக்கார் குடும்பத்து பிள்ளைகள் சந்ததிகளையும் விசுவாச குடும்பத்து பிள்ளைகள் சந்ததிகளையும் சாந்தமுள்ள ஆவியினாலே கர்த்தர் நிரப்புவாராக. அல்லேலூயா. அடுத்து மனத்தாழ்மை. இந்த மனத்தாழ்மை இருக்கிறவங்க ரெண்டுத்தில் பெருமை இருக்காது. அல்லேலூயா. ஆமாம், எல்லாரையும் நேசிப்பாங்க. ஆமாம், சோத்திரம். பெருமை உள்ளவங்க எல்லாரையும் நேசிக்க முடியாதுங்க. சோத்திரம். அவங்களுக்கு பிரியமானவர்களை மட்டும் நேசிப்பாங்க, தெரியுமா அவங்களுக்கு? அதனால அது தேவனுக்கு ஆகாத குணம். கர்த்தர் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்ன சொல்கிறாரு? ஆமாம், நான் சோத்திரம், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. சோத்திரம். அப்போ பாருங்கள், என்னுடைய போதனைகளை, என்னுடைய ஆலோசனைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு என்ன செய்யுங்க? சோத்திரம். என்னிடத்தில், ஆண்டவரிடத்தில் ஏசப்பா சொல்கிறாரு, என்னிடத்தில் அவரிடத்தில் கற்றுக்கொள்ளணும்னு சொல்லியிருக்கிறாரு. கற்றுக்கொள்வோம். அப்பொழுது நம்முடைய ஆத்மாக்கள் என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும்னா சமாதானம் கிடைக்கும்னு அர்த்தம். பாருங்கள், வேத வசனம்லாம் நம்ம கை கொண்டு நடந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதி சமாதானத்தை காண முடியுங்க. ரசிக்கப்பட்ட பிற்பாடும் நிம்மதியாக சமாதானம் இருக்க முடியலன்னா காரணம் என்னென்னா சோத்திரம். அப்போ வேத வசனத்தின்படி நம்ம நடக்காதனால தான். சோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இதெல்லாம் நம்ம கை கொள்ளணும். சோத்திரம். சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்க இன்றைக்கி சோத்திரம். ஆண்டவரே, இப்போ சொல்லுவோமா? ஆண்டவரே, உம்மை போல நாங்களும் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவர்களாய் இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், ரொம்ப அருமையான குணங்க சாந்தமும் மனத்தாழ்மையும். நிறைய குணங்கள் இருக்குது. ஆண்டவர் நிறைய கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. இப்படி கற்றுக் கொடுத்த அன்பின் சோத்திரம். வேதம் என்னதுங்க? ஒரு தகப்பன், நல்ல அன்புள்ள தகப்பன் சோத்திரம் தன்னுடைய பிள்ளைக்கு சோத்திரம் எழுதி கொடுத்த அன்பு சோத்திரம் கடிதம் தான் வேதம். அல்லேலூயா. மகளுக்கு எழுதி கொடுத்த கடிதம் தாங்க வேதம். அதை படிக்கிறதுக்கு சோத்திரம். ஆமாம், படிக்க நேரம் இல்லை, எனக்கு ஜபிக்க நேரம் இல்லைன்னு சொல்லி கொண்டு இருப்பீங்க. என்னன்னா சோத்திரம், பரிதாப நிலைமை உண்டாகும். அப்படி ஒரு நாள் நம்ம நினைக்கிறவர்களாகவோ சொல்கிறவர்களாக இருக்கக்கூடாது. வேதத்தை வாசிங்க, ஜெபிங்க. அப்பொழுது தான் நீங்கள் உங்களுடைய எதிர்காலம், நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்கள் பிள்ளைங்க சந்ததிங்க நல்லா இருப்பாங்க. அல்லேலூயா. இதுதான் மெத்தடு. வேறு குறுக்கு வழியெல்லாம் கிடையாது. அந்த தெளிவாக உங்களுக்கு சத்தியத்தை சொல்லிடுறேன். கர்த்தர் சோத்திரம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க முடியாது, உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. சோத்திரம் 30ஆம் வசனம் கூட வாசிப்போம். அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? மெதுவாயும் சோத்திரம். பார்த்தீங்களா? நுகம் என்பது நுகத்தடின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? மாடு அந்த பாருங்கள், இங்கே நாங்கள் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருந்ததுனால நான் பார்த்துருக்குறேன். எங்கள் முன்னோர்கள்லாம் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் பண்ணலை. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். மாடு என்ன செய்யும் தெரியுங்களா? அந்த உழுவுற மாடு சோத்திரம் 2 மாடை வச்சு உழுவாங்க அந்த நாட்களில். இப்போல்லாம் டிராக்டர் வந்துருச்சு. அப்போ என்ன செய்யணும்னா, அந்த சோத்திரம் அந்த நுகத்தை மாற்றுறதுக்கு நுகத்தடின்னு ஒன்று இருக்குது. அந்த தடியை இது பண்ணி அந்த நீட்டமான அந்த உழுவுற கலப்பை வச்சு என்ன செய்வாங்க? உழுவாங்க.
எங்கள் சொந்த ஊரில் நான் லீவுக்கு போகிறது உண்டு. அப்போ எங்கள் தாத்தா வந்து கற்றுக் கொடுப்பாரு, எப்பட்றா இப்படிப்புட்றா இப்படி அழுத்தி புட்டுறா அப்படின்னு உழுவ கற்றுக் கொடுப்பாரு. அப்போ சோதரம், அப்போ இந்த சின்ன பிள்ளையில் என்னால் முடியாது, அப்புறம் சேர்ந்து அவரும் பிடிப்பார் சோதரம். அப்போ இதெல்லாம் இன்னும் மறக்க முடியல, எத்தனோ வருஷத்துங்களுக்கு முன்பாக நடந்த சம்பவம். கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும், ஏறக்குறைய ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். சோதரம். அப்போ பாருங்கள், அப்போ அந்த 2 மாடும், பழக்கப்பட்ட மாடு என்ன செய்யும், தலையை வந்து அப்படி கொடுக்கும். எது கொடுக்கும்? அந்த சோதர அந்த நுகத்தடிக்கு வந்து விட்டு கொடுக்கும். அதனால் கர்த்தர் நம்மை கற்றுக் கொடுக்க, நமக்கு போதித்து நடத்த நம்ம விட்டு கொடுக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். அப்படி இல்லாமல் என்னால் முடியாது, நான் சோதரம் அப்படின்னா ஆண்டவர் கற்றுக் கொடுக்க முடியாது. சாந்தம் மனத்தாலுமே நம்ம நிச்சயமாக கற்றுக்கொண்டே ஆகணும். அல்லேலூயா. சோதரம். நல்ல ஒரு சாட்சியை நம்ம பெறுவோம். சாந்தமும் மனத்தாலுமே நம்ம பெற்றுக்கொண்டோம்னா சோதரம், அந்த சாந்தம் தான் என்ன செய்யும், நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கும், நீடிய பொறுமையை, அன்பை கற்றுக் கொடுக்கும். சோதரம் நான் உன்னுடைய வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும் எப்படி சாந்தமாய் வெளிப்படும், அதெல்லாம் உண்டு. லகுவாய், சுமை லகுவுன்னு சொல்கிறார். அப்போ சுமை தான், இந்த இது நுகன்றது சுமையாக தான் இருக்கும். ஆனாலும் கூட அந்த மாடு அதற்கு விட்டு கொடுத்து அது உழுவுறதுக்கு தன்னை என்ன பண்ணும், அந்த உழவனுக்கு உதவி செய்யும். அதே போல் அந்த நாட்களில் சோத்திரம் மாடு பாரம் சுமந்து போகும் தெரியுமா, அது அந்த மாடுகளும் அப்படி தான். அந்த நுகத்தடியை வச்சு ஜாயின் பண்ணி அந்த ஒரு கொம்பு 2 சோத்திர கொம்பு சொறி விடுவாங்க. சொறி விட்டு அப்போ 2 மாடு கல்யாணம் பண்ணி போயிருந்தபோது என்னுடைய சோதர அண்ணன் சகல அவர் இதில் கொண்டு போனார். இதில் அந்த நாட்களில் மாட்டு வண்டியில் உட்கார வச்சு எங்களை டவுனுக்கு கூப்பிட்டு போகிறாரு சோதரம். அப்போல்லாம் இப்போ எங்களுக்கு என்ன இல்லை, பஸ்ஸு இல்லை சோதரம், சரியான பஸ்ஸு கடையில் இல்லை, அங்கே வராது, ஊருக்குள்ளே வராது சோதரம். அப்போ போயிட்டு அப்படி திரும்பி வந்தோம். பாருங்கள், இப்போல்லாம் மாட்டு வண்டியெலாம் நிறையா குறைஞ்சி போச்சு சோதரம். அந்த மாதிரி இது உழுகுறது காரியங்களோ, அந்த ஏற்கலப்பை வச்சு உழுகிறது கிடையாது. இப்போல்லாம் டிராக்டர்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்க. அப்போ பாருங்கள், அதிலேருந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், லகுவாக இருக்கிறது என்றார். சரி, இன்னும் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். ஞானத்தை கற்றுக்கொண்டு கை கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சோதரம். ஞானத்தை கற்றுக்கொண்டு கை கொள்ளவும்னு சொல்லும்போது போய் அதில் வேதத்தில் நீதிமொழியில் ஆண்டவர் சொல்கிறாரு, போய் எறும்பிட போய் கற்றுக்கன்றாரு. என்னது, யார்கிட்ட போய் கற்றுக்கொள்ள? அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை போட்டிருக்காரு பாருங்கள், நமக்கெல்லாம் நல்லா சுருக்குன்னு உணர்வு வர்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. என்னது, 6 யார் அது? யாரை சொல்கிறாரு? சோத்திர ஜெபிக்க முடியாதவங்களாம் யாரா? ஜெபிக்க முடியாது, எனக்கு பைபிள் வாசிக்க முடியாது அப்படின்னா அவங்கள நானாக இருந்தாலும் யாரை என்னன்னு சொல்வார் சொல்லுங்களேன்? ஆண்டவர் சொல்கிறாருங்க, நான் சொல்லலைங்க. இந்த வசனம் அப்படி தானே இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, உங்களை யாரும் சோம்பேறின்னு சொல்ல கோச்சிக்கிறாதீங்க. பைபிள் சொல்கிறத சொல்கிறேன். பைபிள் தானே சொல்லுது. நான் உங்களை சோம்பேறின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்கள் எங்கள் ஆவிக்குரிய பிள்ளைங்க. அல்லேலூயா. நீங்கள் சுறுசுறுப்புள்ளவர்கள் என்று சொல்லி நான் விசுவாசித்து ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, அந்த வார்த்தையை விட்டுருங்களேன். நீ எறும்பு இடத்துல போய் என்ன செய்யுங்க, நான் யார்கிட்ட போய் கற்றுக்கொள்ளணுமா? எறும்பு இடத்துல போய் கற்றுக்கொள்ளணுமா? சுறுசுறுப்புக்கு பேர் பெற்றது என்னதுங்க? ஆமாம், சோத்திரம். அது என்ன செய்யுது? ஆமாம், கோடை காலத்திலே சோத்திரம் மழை காலத்துக்கு வேண்டிய எல்லா உணவுகளையும் சேர்த்து வைக்கிறது. பார்த்தீங்களா எவ்வளோ சுறுசுறுப்பாக செயல்படுது பாருங்கள். அதற்கு தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் அது செயல்படுதுன்னு சொல்லி பைபிளில் இருக்குது. நீ எறும்பிடத்தில் போய் கற்றுக்கொள்ளுன்னு சொல்கிறாரு சோத்திரம். அப்போ ஆண்டவர் பாருங்கள், அப்போ என்ன ஆண்டவரே, நான் போய் அதுக்கிட்ட போய் கற்றுக்கிறதா? அது ஒரு 5 அறிவுள்ள ஜீவன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடாது. அப்போ சிந்திச்சு பார்க்கணும். சோத்திரம் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குதா இல்லையா எறும்புகிட்ட? ஆமாம், நீ எறும்பிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து என்ன செய்ய, ஞானத்தை கற்றுக்கொள்ளுன்னு சொல்கிறார். சரி, இன்னும் நிறையா இருக்குது, வீட்டில் போய் வாசி பார்த்துக்கொள்ளுங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், கர்த்தர் நல்லவர். சரி, இன்னொரு வசனம், யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சோத்திரம். இதுக்கு இங்கே ஜெபிக்கணும்ன்றது வேதம் சொல்லுது. ஞானத்தில் குறைவு எனக்கு பாருங்கள். நமக்கு இங்கே ஞானத்தில் பூரணமுடையவர்கள் யாராக இருந்தால் கைகளை வெடித்து அல்லேலூயா சொல்லுங்கள். என்ன எல்லாத்துக்கும் அமைதியாக இருக்கிறீங்க? எல்லாம் விவரம் தெரிஞ்சுதான் அமைதியாக இருக்கிறோம்.
ஞானத்தில் குறைவுள்ளவருக்கு தான். ஆனாலும் நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். சோத்திரம். கர்த்தர் தான் நம்ம ஞானவான்களாய் மாற்றுகிறவர். அல்லேலூயா. ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிற நம்ம என்ன செய்யணும்? என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். குறைவுள்ள யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்குறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ள மாட்டார். ஆண்டவரே எனக்கு ஞானம் குறைவாக இருக்குது, ஞானத்தை நிறைவாக கொடுங்கன்னு சொன்னால் கோவிச்சுக்குருவார் ஆண்டவர். கேட்குற எவனும் பெற்றுக்கொள்கிறான் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. கடிந்து கொள்ளாதமாகிய தேவனிடத்தில் கர்த்தரிடத்தில் கேட்டால் என்ன கிடைக்கும்? அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். சோத்திரம். தம்பி மகன் அருண் நல்லா கவனிக்கிறார் வசனத்தை. பாக்கியம் உள்ள கணவனை கொடுத்துருக்கிறாரு. நல்ல வசனத்தை கவனிக்கிறத நான் பார்க்குறேன். சோத்திரம். செய்தி பிடிக்குதா தம்பி? புரியுதா? சரி சரி. நீங்களும் நல்ல ஒரு ஊழியர்கிட்ட வளர்ந்துருக்கிறீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் சோதர். சங்கீதம் 119 73 வசனம். உண்டாக்கி யார் சொல்கிறா? சங்கீதக்காரன் சொல்கிறாரு, ஆண்டவரே உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று. அப்போ யாருடைய கரங்கள்? இந்த உலகம் முழு இருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் உண்டாக்கினது யாருடைய கரங்கள்? சாத்தானுடைய கரங்கள் அல்ல, நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தருடைய கரங்கள். அல்லேலூயா. இயேசுவின் கரங்கள். அவர் சோத்திர புதிய ஏற்பாட்டில் கொலைசர் புத்தகத்தில் சொல்கிறார், அவரை கொண்டு சகலத்தையும் சிருஷ்டித்தார். சோத்திரம். என்னை உருவாக்கிட்டு உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்ன செய்யும்? ஆண்டவருடைய கற்பனைகளை, கர்த்தருடைய வசனத்தை கற்றுக்கொள்ள நமக்கு உணர்வு வேண்டும். அல்லேலூயா. கற்றுக்கொள்றதுக்கு விரும்பணும். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், நம்முடைய வசனத்தை எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரை, உடைய வசனத்தினுடைய விளக்கத்தை எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரை. புரியலைன்னா கேளுங்க, கற்றுக் கொடுப்பாரு. ஊழியர்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறது மட்டும் இல்லை, நீங்கள் ஆண்டவர்கிட்ட நீங்கள் வேதம் வாசிக்கும் போதே நீங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்க, ஆண்டவர் கற்றுக் கொடுப்பாரு. கற்றுக் கொடுக்குற தெய்வங்க, கேட்கணுன்னு தான் விரும்புகிறாரு. அதை நம்ம செய்யணுமே. கர்த்தர் சோதரம் உணர்வு உள்ளவனாக்கும். சரி. ஏசாயா 26:9 இதோட முடிக்கிறேன். ஏசாயா 26 அதிகாரம். சோத்திரம். ஆத்துமா இரவில் வாஞ்சிக்குதா? சோத்திரம். அப்போ எழுந்து ஜெபிங்க. நான் இரவில் எழுந்து ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து தூங்காதீங்க. காலையில் ஆமாம், அப்படி நான் இரவில் எழுந்திரிச்சு ஜெபிக்கிறேங்கய்யா, ஆனால் இங்கே சர்ச்சில் வந்து எனக்கு தூக்கம் வரும், பரவாயில்லையா தூங்கவா? அனுமதி கிடையாது. அல்லேலூயா. வீட்டில் தூங்குறதுக்கு இடம் இதுங்க. சர்ச்சா வீடா? வீட்டில் தான் நீங்கள் தூங்கணும், சர்ச்சில் தூங்கக்கூடாது. சோத்திரம். அது ஒரு கண்ணநித்திரையின் ஆவி. இயேசுவின் நாமத்தினாலே ஒருவரையும் கண்ணநித்திர ஆவி பிடிக்காது இருப்பதாக. அல்லேலூயா. ஆமாம். விழிப்புள்ள ஆவியை கர்த்தர் தருவாராக. ஆமேன். சோத்திரம். சரி. கர்த்தர் மகிமையுண்டாகட்டும். 26:9 என் ஆத்மா இரவிலே உண்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள்ளே இருக்கிற என் ஆவியால் என்ன செய்கிறாரு? அதிகாலையிலும் தேடுங்க. இல்லை காலையில் எழுந்திரிச்சு சோத்திரம் அதிகாலையிலே தேடி. ஆமாம். நான் நைட்டு சோத்திரம் முடிஞ்சு நானே செய்யுங்க. நைட்டு வந்து 1 ஹவர் இப்போ எழுந்து ஜபிக்கிறீங்களா, அப்புறம் படுத்துருங்க, ரெஸ்ட் எடுங்க. சோத்திரம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் காலையில் எழும்பி வாங்க, அப்படி விருப்பம் இருந்தால். இல்லைன்னா என்ன செய்யுங்க? சோத்திரம் 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணுங்கள். சோத்திரம். அப்படியே எந்திரிச்சு என்ன பண்ணுங்க? ஆமாம். நைட்டு நீங்கள் 9 மணிக்கெலாம் 10 மணிக்கெலாம் படுத்துட்டிங்கன்னா 5 மணிக்கு எந்திரிச்சிடலாம். அப்படி பழகுங்க. தயவுசெய்து சர்ச்சில் வந்து மட்டும் என்ன பண்ணக்கூடாது? ஆமாம், தூங்குறதுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஒரு சிலர் குடும்ப சூழ்நிலையை சீக்கிரமாக எழுந்திருக்க வேண்டியிருக்க குடும்ப சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணிடுறாங்க, தூங்கிட்டீங்கன்னா சோதரம் அது உங்களுக்கு வசனம் உள்ளே போகாது. தூக்கம்தான் உங்களுக்கு பிரதானமாக இருந்து உங்களை அப்படியே அமுக்கி போடும். உண்மை அதுதான். அப்போ அதிகாலையில் உண்மை தேடுகிறேன், உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியில் நடக்கும்போது நிலகவனிய பூச்சுக்கரத்து குடிகள் என்ன செய்வாங்க? நீதியை கற்றுக்கொள்வார்கள். சோதர். நாம் நீதியை, தேவ நீதியை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அப்போ சோதர் பூமியில் இருக்கிற மற்ற ரசிக்கப்படாத ஜனங்களும் தேவ நீதியை கற்றுக்கொள்வார்களாக. அல்லேலூயா. சரி கர்த்தர் சோதரம். ஆகவே 7 காரியங்களை சொன்னேன். எந்திரிப்போமா? எழுந்து உட்காந்துடலாம், திருவிருந்து ஆயத்தமாகலாம். இப்பொழுது கர்த்தர் சோதரம் 7 காரியங்களை மறுபடியும் சொன்ன. கர்த்தரிடத்தில் கற்றுக்கொண்டு கை கொள்ள வேண்டியவைகள் எல்லாம் எவை என்றால், கர்த்தர் உபதேசம் கற்றுக்கொண்டு கை கொள்ள வேண்டும். 2வது சோத்திரம் பண்ணுறீங்களா? ஆண்டவரே உபதேசம் கற்றுக்கொண்டு கை கொள்ள என்னை ஒப்பு கொடுக்குறேன். வார்த்தை கேட்ட நான் அதன்படி நடக்க எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. வாய் திறந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. உபதேசம் கற்றுக்கொண்டு கை கொள்ள என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே.
கீழ்ப்படியை கற்றுக்கொண்டு கை கொள்ள நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. எல்லாம் அவர் ஆண்டவர் இயேசு அல்லேலூயா பாடுகளின் மூலமாக கர்த்தர் ஸ்தோத்திரம் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் கூட பாடுகள் வரும்போது, பாடுகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வருகிறது தான். அது அந்த வேலையில் கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. தொழிலில், வியாபாரத்தில், வேலையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டா. வியாதியினாலேயோ பல விதமான போராட்டங்களினாலேயோ சில ஸ்தோத்திரம் பாடுகள் வருகிறது. மனசரால் பாடுகள் வருகிறது. ஸ்தோத்திரம் அதில் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கற்றுக்கொண்டு கர்த்தரிடத்தில் கற்றுக்கொண்டு கை கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்வோமாக. ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு பயப்படுதலை கற்றுக்கொண்டு கை கொள்ள நம்ம ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஜீவிய காலமெல்லாம் நாடோறும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நீ நட என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உமக்கு பயப்படுற பயத்தோடு நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. இரக்கம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இரக்கம் உள்ளவர்கள் கர்த்தர் ஸ்தோத்திரம் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்பா, நாங்கள் இரக்கம் செய்கிறவர்களாக ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து நாங்கள் இரக்கத்தை பெற்றுக்கொண்டவர்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. மனரமியமாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கற்றுக்கொண்டு கை கொள்வோமாக. அல்லேலூயா. எந்த நிலைமையிலும் நான் மனரமியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு. வாழ்ந்திருக்கும் நாம் கற்றுக்கொள்வோம், தாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொள்வோம். எந்த நிலையிலும் எவ்விதத்திலும் ஸ்தோத்திரம் எப்பொழுதும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எந்த சூழ்நிலையிலும் நாம் வாழ கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. சாந்தம் மனத்தலைமையாக இருக்க கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் சொன்னார், ஏசப்பா சொன்னார், நான் சாந்தமும் மனத்தலைமையாக இருக்கிறேன், என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள்னு சொன்னார். அவரிடத்தில் கற்றுக்கொள்கிறதுக்கு அருமையான ஸ்தோத்திரம் அநேக காரியங்கள் வேதத்திலிருந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவரே சொன்ன வார்த்தை, அல்லேலூயா, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க என் ஜனங்களே, என்னுடைய பிள்ளைகளே கற்றுக்கொள்ளுங்கள், சாந்தத்தை கற்றுக்கொள்ளுங்கள், மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லுங்க. உம்முடைய சாந்தத்தை எனக்கு தாங்காண்டவரே, உம்முடைய தாழ்மையை எனக்கு தாங்காண்டவரே, நான் கற்றுக்கொண்டு அதன்படி நடக்க எனக்கு கிருபை செய்யுங்க என்று சொல்லி ஒவ்வொருவரும் கேட்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மனத்தாழ்மை இருக்கிறவர்கள் பொறுமையாக சாந்தமாக நடந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. மற்றவர்களை மதிப்பார்கள், மற்றவர்களை நேசிப்பார்கள். அல்ல பெருமை, ஆனால் அதற்கு எதிராக பெருமை உள்ளவர்களோ மற்றவர்களை ஸ்தோத்திரம் சட்டை பண்ண மாட்டார்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மற்றவர்களை ஏளனமாக பேசுவார்கள், நடத்துவார்கள். அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நம்மிடத்தில் இராதபடிக்கு கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஞானத்தை கற்றுக்கொண்டு கர்த்தர் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வழியில் நடப்போம். ஒரு ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்தால் நாம் கர்த்தரிடத்தில் கேட்போம். ஞானத்தை சம்பூர்ணமாக அவர் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. எதிர்காலங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் ஆகி கர்த்தாவே நமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, வேத வசனம் மூலமாக எங்களோடு பேசினீர், இடைப்பட்டீர். இந்த வேத வசனத்தை கற்றுக்கொண்டு கை கொள்ள உடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்து நடத்தும். ஜெபங்களும் பதில் தாரும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்ள நல்ல பிதா.